குட். பர்சனலாக எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அண்ட் ஜென்ரலாகவே யாருக்குமே போன படத்தளவுக்கு இந்த படத்து மேலே ஹைப்போ இல்லை அந்த ஒரு எதிர்பார்ப்போ சத்தியமாக இல்லை. பட் அது ஒரு வகையில் நல்லது தான். ஒரு படத்தோட ரிலீஸை சுற்றி எது இருக்கணுமோ அது இந்த படத்தோட ரிலீஸ் எதிர்பார்த்து இருக்குது, அது போதும் அப்படின்னு ரொம்ப ரீசெண்டாக தான் நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அது முழுக்கவே எங்கள் உண்மையாக இருக்குது. ஏன்னா இப்போது ஓகே, இந்த வீடியோவில் இந்த படத்தோட கதையை பற்றி நான் துளி கூட பேச போகிறது இல்லை. ட்ரெய்லரை பார்த்துட்டும் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அப்படியே உள்ளே போய் உட்காருங்க, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். முழுக்க இந்த வீடியோவில் இந்த படம் எனக்கு எதனால் பிடிச்சிருந்தது, எதனால இந்த படம் ஒர்க் ஆக போகுதுன்னு நான் நம்புகிறேன், என்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தில் மாற்றிருக்கலாம்னு எனக்கு தோணுது, இதெல்லாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வெங்கட் பிரபு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் லெவல்லே டீசெண்டான ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு தான் ஷூட்டிங்க்கு இறங்கியிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. அப்படி தானடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணலைங்கிற இடத்துல தான் பல படங்கள் தோக்குது, இதே இயக்குனரோட முந்தைய சில படங்கள் உட்பட. பட் இங்கே இந்த இயக்குனர் அந்த தப்பை பண்ணவே இல்லை. ரொம்ப குறிப்பாக ஸ்க்ரீன் பிளே 3 மணி நேரங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் படத்துக்குன்னு நானே கூட ரீசெண்டாக ஃபீல் பண்ணி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் படம் நான் ஃபஸ்ட் ஷோ தான் போனேன். நான் போன தியேட்டரில் 10:30 தான் ஃபஸ்ட்டு ஷோ. படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ தான் ஒரு நாளே முடிஞ்ச ஃபீலிங்கிறது இருந்தது. பட் படம் பார்க்குறப்போ ஒரு செகண்டுக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையுமே கூட 1 மணி நேரம் ஓடுதோ படம் அப்படிங்கிற தாட் வந்துடவே இல்லை. சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கவுங்க படத்தை இன்டர்வியூவில் லேக்கே இருக்காது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க, அப்படி தான் இந்த டீமும் சொல்கிறாங்க, நானும் நினச்சேன். பட் அது உண்மையாக தான் இருந்திருக்கு. படம் பார்க்கும்போது எங்கேயுமே லேக் அடிக்கிறதோ இல்லை என்ன இவ்வளோ நேரம் ஓடுதோங்கிற தாட் நமக்கு வரவே இல்லை. இப்போவே சொல்கிறேன், இன்டர்வியூவில் ஒட்டியெல்லாம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். எங்கள் இயக்குனர் சொதப்பிடுவாரோங்கிற பயமும் உங்களுக்கு வரும். ஆனால் ட்ரஸ்ட் மீ, அவங்க சொன்னது போல் அந்த கிளைமேக்ஸை ஒட்டி அந்த ஒரு 1/2 மணி நேரம் போர்ஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கெல்லாம் முழு காரணம் எதுனா, சொன்னது போல் ஸ்கிரிப்ட் லெவல்லே சின்ன ஒர்க்கு, மைனூட்டான ஒர்க்கிலலாம் சின்ன ஐடியாஸை வெங்கட் பிரபு ஒர்க் பண்ணியிருந்த விதம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த தளபதியோட காரோட நம்பர் பிளேட்டு CM 2026, இதை வந்து நம்ம பிரேம்ஜி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இது இல்லாமல் நம்ம தளபதி ஃபஸ்ட் ஆடுற பார், அந்த பார் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார் 68, அதாவது தளபதியோட 68 படம் இல்லையாது. இது இல்லாமல் அந்த பார் வந்து சின்ஸ் 1974ன்னு போட்டிருப்பாங்க. தளபதி பிறந்த வருஷம் அது 1974. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்நேரம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரோட கேமியோ இருக்குது, எந்தெந்த படங்களோட ரெஃபரன்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே இந்த கதையில் வந்து வம்படியாக புகுத்துனாங்க அப்படிங்கிற ஃபீல் எங்கேயுமே இல்லை. அது அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. முழு காரணமும் சொன்னது போல் ரைட்டிங்லேயே ஒரு டீசெண்டான ஒர்க்கை, இப்படி ஒரு கதையை எடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்த விதம் தான் இது இந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்கிறதுக்கு முழு காரணமாக இருக்குது. டெக்னிக்கலாக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. நம்மளே கூட பார்த்தேன் எத்தனை ட்ரோலை இந்த டீம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு. குறிப்பாக தளபதி விஜய் அவரோட லுக்கில் ஆரம்பிச்சு நம்ம யுவனோட மியூசிக் வரைன்னு அவ்வளோ விஷயங்கள் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இந்த டீமோட ஒர்க் வந்து அவ்வளோ விஷயங்களில் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. பட் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மியூசிக்கில் படம் பாருங்கள், நான் எந்த சஸ்பென்ஸையும் உடைக்க விரும்பலை. கம்ப்ளீட்டாக ரீஒர்க்குங்கிறது நடந்திருக்கு பல இடங்களில். அது மியூசிக்கில் மட்டுமே இல்லை, நம்ம தளபதியோட ஓகே இப்போவுமே வந்துட்டு ரொம்ப யங் வெர்சன் கேரக்டர் வர்றப்போ எதுக்குடா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற ஒரு தாட்டு தான் வருது. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம், அதுதான் சின்ன விஷயங்கள் படத்தில் மாற்றிருக்கலான்னு சொல்ல வந்தேன் இல்லையா, அது என்னங்கிறது சொல்லிட்டேன். இந்த யங் பர்சன் கேரக்டருக்கு பேசாமல் சஞ்சய், அதாவது நம்ம தளபதியோட பையனையே கூட விருப்பம் இருந்திருந்ததுன்னா அவரே கூட நடிக்க வச்சுருந்துருக்கலாம், கண்டிப்பாக சூட்டாக இருந்திருக்கும். மேபி அவருக்கு நடிக்க விருப்பம் இல்லையா என்னங்கிறது தெரியல. இவ்வளோ செலவு பண்ணி இந்த சொதப்பல் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் சொதப்பலாக தான் இருந்தது. பட் அதை தாண்டி ரொம்ப யங் கேரக்டருக்கு தான் அந்த சொதப்பல். அது இல்லாமல் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, அதுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய சொதப்பல்லாம் இல்லை, ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டருக்கு நான் சொல்கிறேன், அதை அச்சீவ் பண்ணாங்க. அந்த கேரக்டருக்கு இவங்க VFX எல்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை, தளபதியை நேச்சுரலாகவே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய கேரக்டருக்கு தான் ராயப்பனோட சாயல் எடுத்து அதில் அந்த ரெஃபரன்ஸை எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கதா வெங்கட் பிரபுவே சொல்லியிருந்தாரு. ஸோ டெக்னிக்கலாக ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்லாவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்தை அவங்களும் முட்டி மோத முடியும்னு தெரில. சொன்னது போல் லோலாங்கிற ஒரு இந்த டெக்னாலஜியில் பெஸ்ட்டான ஒரு கம்பெனிட்டு தான் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவுட்புட் இதுதான்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இந்த கேமியோ விஷயங்கள் எல்லாம் அது எல்லாமே சொன்னது போல் ஒர்க்காக இருந்தது. எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் எதிர்பார்த்து நடந்த மாதிரி இருக்காது, எதிர்பாராத காட்சிகளில் எல்லாமே நடக்கும். அண்ட் எல்லாமே சொன்னது போல் சூட் ஆயிருந்தது. எதுவுமே வம்படியாக திணிச்ச ஃபீலுங்கிறது இல்லை. முழுக்க தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உரிய ஒரு மெட்டீரியலாக தான் அந்த படமே வந்திருக்கு. அந்த ஒரு வைப், அந்த சில படங்கள் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். OTTக்கு வந்துட்டு பார்த்தா இந்த படத்தையாடா இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்ற ஃபீலை கொடுக்கும் இல்லையா. கண்டிப்பாக அப்படியான ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நான் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன், 3 மணி நேரம் முடிச்சுட்டு வந்து கூட எனக்கு எங்கேயுமே ஏன்னா அந்த படத்துக்கு வந்தோன்ற தாட் துளி கூட வரல. இன்ஃபேக்ட் சொன்னது போல்
இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து இப்போ ரொம்ப நேரம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் மேலே ஆக போகுதுன்னு வைங்களேன். அங்கெல்லாம் வெளியே வரும்போது பேச முடியாத அளவுக்கு த்ராட் பெயினோட தான் வந்தேன். அந்த அளவுக்கு தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. அந்த 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 தேட்டர் மெட்டீரியலாக தான் இந்த படத்துக்கான குட்டி குட்டி மொமெண்ட்ஸில் சொன்னது போல் முன்னாடியே எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஒர்க்கும் ஆகிருக்கு. தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, இது சின்ன ஸ்பாய்லர் நினச்சிங்கன்னா ஒரு 10 செகண்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு பர்சனலாக இந்த அழகிய தமிழ் மகனில் வர்ற அந்த குருங்கிற கேரக்டருக்கு அப்புறம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தளபதிக்கிட்ட இருந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அந்த ஜீவன்கிற கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸை அண்ட் அந்த கேரக்டருக்கு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து சொதப்பிடுவாங்களோ. ஏன்னா அந்த நம்ம மாஸ்டர் படத்தில் இன்ன வர எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, அது வந்து நம்ம லோக்கி படம் தான். ஸ்டில் மாஸ்டர் படத்தில் எனக்கு இன்ன வர இருக்கிற வருத்தம் என்னென்னா, நான் பார்த்த படங்கள்லேயே பயங்கர ஹைப் ஏற்றி பயங்கர ஒரு வில்லன் கேரக்டர் இதுக்கு மேலே எப்படா இருந்துட முடியும்னு நான் ரசித்த ஒரு கேரக்டர் வந்து பவானி, இதுவரை நான் பார்த்த படங்களில். ஆனால் அந்த கேரக்டருக்கான முடிவு இன்ன வரை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு பெரிய சொதப்பல் தான் எனக்கு கேட்டால் மாஸ்டரோட செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இங்கே அந்த கேரக்டரை பெருசாக சொதப்பிடுவாங்களோன்னு யோசித்தேன். கடைசி நிமிஷம் வரை அந்த கேரக்டரை வச்சு அவங்க ப்ளே பண்ணியிருந்த விதம், காந்தியவே கலாய்க்கிறதுக்கு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். இதெல்லாம் வேற ஒரு கேரக்டர் வச்சு சொல்ல வச்சிருந்தா ஸ்க்ரீனை கிழிச்சிருப்பாங்க. அது சொன்னதும் ஒரு தளபதிங்கிறனால ஒன்றும் தெரியல, சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் டைம்ல நீ தளபதிக்கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இனி இருக்க போகிறது ஒரு படம் தான் சொல்கிறாங்க. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னமோ அதை பற்றி நம்ம பேச விரும்பல, ஸ்பாய்லர் ஆயிருங்கிறனால. பட் கண்டிப்பாக இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஜீவனுங்கிற கேரக்டருக்கு தளபதி கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு மேனரிசம் வந்து லைஃப் டைமில் இனிமேல் தளபதிகிட்ட பார்க்க முடியாது. சொன்னது போல் மேபி அழகிய தமிழ் மகளில் அந்த குருங்கிற கேரக்டர்கிட்ட சிலர் பார்க்கலாம். அதை தாண்டி எங்கேயுமே எந்த படத்துலையுமே இப்படி ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் நம்ம தளபதி வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த கேரக்டரில் கூட இந்த அளவுக்கான ஒரு மேனரிசம் சத்தியமாக நான் பார்க்கல. வெல், ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ் தளபதி கிட்ட இருந்து. அண்ட் இங்கே நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிற ஒரு விஷயம், ரீசெண்டாக சில மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். வென் தளபதி டுக் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அஸ் சீரியஸ் ஜாப்னு சொல்லிட்டு இந்த கத்தி தென் நம்ம துப்பாக்கி இப்படியான படங்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, தளபதியோட சில கிளாசிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும். இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறனால அந்த படங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி அப்படியே ஒரு படமாக இது இருக்குமோ, இல்லை இதே இயக்குனரோட நம்ம மங்காத்தா, இந்த இயக்குனரை பற்றி எப்போ பேசினாலும் மங்காத்தாவை பற்றி பேசாமல் எவனும் இருக்க மாட்டான், அந்த ரேஞ்சுக்கு ஒரு படமாக இருக்குமோலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறது எனக்கு கேட்டால் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சொன்னது போல் இது ஒரு பியூர் தியேட்டர் வைப் மெட்டீரியல், அவ்வளோதான். நம்ம தளபதியோட கிளாசிக்கல் ஃபிலிம்ஸ், அதாவது இவரோட அடையாளம்னு சொல்லிக்கப்படுற படங்கள் அளவுக்கும் இது இருக்காது, இந்த இயக்குனரோட அடையாளம் சொல்லிக்கிற படம் அளவுக்கும் இது இருக்காது. பட் கண்டிப்பாக இந்த படம் எல்லாரையும் திருப்திப்படுத்தும், தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸை. ஏன்னா பெருசாக யார் எதுவும் எதிர்பார்த்து வரலை அப்படிங்கிறப்போ தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக ஃபேமிலியாக வர்றவங்கெல்லாம் நேரமாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படம் இப்போ வந்திருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கத்தியோ இல்லை ஒரு துப்பாக்கியோ அப்படியான ஒரு படமாக இது இருக்க போகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. பிளாங்காக வாங்க, சாலிடாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. மித்தபடி இப்படி இருக்க போது அப்படி இருக்க போதுங்கிற எதிர்பார்ப்பு வேணாம். அப்படி ஒரு படமும் இது இல்லை. இதை மட்டும் தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் தேட்டருக்கு வாங்க. இந்த படத்தில் எனக்கு கண்டிப்பாக வேறு எதுவும் பெரிய குறையாக கிடையாது. நான் இந்த லென்த்தெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையாக சொல்ல போகிறதே இல்லை. இது நல்லா இருந்தது, இது நல்லா இருக்குது. சுதாகர் சொல்கிற மாதிரி அவன் கிடக்குறான், அந்த டியூரேஷனை தான் சொல்கிறேன். மித்தபடி அந்த இன்டர்வலுக்கு அவங்க போடுற அந்த கார்டாக இருக்கட்டும், எல்லாமேங்க அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க. கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் வந்து சீரியஸாக போயிட்டுருக்கப்போ நம்ம தளபதி படத்துலேயே வந்து இன்னொரு படத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எதிரே பார்க்காத ஒரு மொமெண்ட்டு, அதுவுமே இந்த ஜீவன் கேரக்டர் அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணணும். இப்படி பல இடங்களில் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ பியூர் தியேட்டர் வைப் மெட்டீரியல் தான் இந்த கோட். எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோட படம் வர்றப்போ அது ஒரு தியேட்டர் வைப் மெட்டீரியலாக தான் இருக்கும், இரஸ்பெக்ட் ஆஃப் அது அந்த படம் எப்படி இருக்குது, ஒரு நல்லா ஒர்க்காக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ஃபஸ்ட் டேலாம் படத்துக்கு போகிற ஆடியன்ஸுக்கு அது ஒரு தியேட்டர் வைப் மெட்டீரியலாக தான் இருக்கும். பட் இந்த படம் அப்படி இருந்தால் கூட குறைகள் எதுவும் பெருசாக தெரியாத ஒரு வைப் மெட்டீரியலாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் டேன்னு இல்லை, நீங்கள் ஒரு 50வது டே 100வது டே இந்த படம் ஓடுது அப்போ போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட சேம் ஃபீலிங் தான் இருக்கும். ஃபஸ்ட் டே பார்த்த ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபீலிங் கிடச்சதோ அதே தான் உங்களுக்கு 100வது நாள் இருக்கும். இப்படியான படங்கள் வர்றது, அதுவும் பெரிய ஹீரோ கிட்டேருந்து வர்றது ரேர் ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் யோசிக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்நேரம் பலரும் புக் பண்ணியிருப்பீங்க. சொன்னது போல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களுக்கு தாட்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.